கர்நாடக தலைநகரான பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இதமான வானிலை, பூங்காக்கள் மற்றும் ஐடி பார்க் மட்டும் இல்லாமல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் பிரச்சனைக்கும் புகழ்பெற்றது. உலகத்திலேயே வாகனங்கள் ரொம்ப மெதுவாக நகர்ந்து போகிற நகரங்களில் பெங்களூர் ஒன்றா இருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மெதுவான நகரம் தான் இந்தியாவுடைய ஹைஸ்பீட் ட்ரெயினை உருவாக்க போகிறாங்க. நேஷனல் ஹைஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெட் மூலமாக மும்பை டு அகமதாபாத் ஹைஸ்பீட் ரயில் பிளான் பண்ணுறாங்க. இந்த திட்டம் பல நாட்களாக போயிட்டு இருக்கு. சுமார் 1.10 லட்சம் கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் உருவாக்கப்படுது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் குஜராத் மாநிலம் அகமதாபாத் ஆகிய நகரங்களை இணைக்கிற வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. 508 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வழித்தடத்தில் 12 ஸ்டேஷன்ஸ் அமைக்க போகிறாங்க. ஆரம்பத்தில் ஜப்பானுடைய ஷின்கான்சென் E5 அப்படின்ற ஒரு ரயிலை தான் இந்த வழித்தடத்தில் இயக்க பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த ரயில் அதிகபட்சமாக மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடியது. ஆனால் ஜப்பான் இதுக்கு அதிக தொகை கேட்டாங்க. அந்த காரணத்தால் இந்தியாவிலேயே அதிவேக ரயில்களை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து 2 அதிவேக ட்ரெயின்ஸை தயாரிக்கிறதுக்கான டெண்டரை சென்னையில் இருக்கிற ICF கோரினாங்க. கடந்த செப்டம்பர் 5 டெண்டர் கோரப்பட்ட நிலைமையில் ஏல ஆவணங்களை சமர்ப்பிக்கிறதுக்கான காலக்கெடு முடிஞ்சுது. இந்த டெண்டரில் BEML அதாவது பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் மட்டுமே பங்கேற்றுக்கிட்டாங்க. வேற எந்த நிறுவனமும் இந்த டெண்டரில் பங்கேற்க முன்வராத காரணத்தால் இந்தியாவுடைய முதல் அதிவேக ட்ரெயின்ஸை உருவாக்குற பணியை BEML நிறுவனம் கிட்ட போயிருக்கு. பெங்களூர் நகரில் இருக்கிற BEML நிறுவனத்துடைய தொழிற்சாலையில் இந்தியாவுடைய முதல் அதிவேக ரயில் உற்பத்தி செய்யப்பட இருக்கு. மொத்தம் 2 அதிவேக ரயில்களை BEML உற்பத்தி செய்ய போகிறாங்க. இந்த 2 ட்ரெயின்ஸை மட்டுமே உற்பத்தி செய்யறதுக்கான டெண்டர்ன்ற காரணத்தால தான் மற்ற நிறுவனங்கள் எதுவுமே இந்த டெண்டரில் பங்கேற்க முன் வரல. BEML நிறுவனம் ஒரு ட்ரெயினை எவ்வளவு செலவில் தயாரிக்க முடியுன்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகலை. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ட்ரெயினை 200லேருந்து 250 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்க வாய்ப்பு இருக்கு. தோராயமாக 250 கோடி ரூபாய்னு வச்சுக்கிட்டா ஜப்பானுடைய ஷிங்கன்சென் E5 ரயிலை விட இது மலிவானது தான். ஏன்னா ஜப்பானுடைய ஷிங்கன்சென் E5 ட்ரெயினுக்கு சுமார் 450 கோடி ரூபாய் விலை கேட்கப்பட்டதா சொல்லப்படுது. இது ஒரு ட்ரெயினுக்கான தொகை. அதனால தான் ஒரு 200லேருந்து 250 கோடி ரூபாய் செலவில் இந்தியாவிலேயே அதிவேக ட்ரெயினை தயாரிக்க இப்போ முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமா ஒரு ட்ரெயினுக்கு சுமார் 200 கோடி ரூபாய் தொகையை மிச்சம் பிடிக்க முடியும். BEML நிறுவனம் தயாரிக்க போற அந்த அதிவேக ட்ரெயின்ஸுடைய டாப் ஸ்பீட் மணிக்கு 280 கிலோமீட்டர்ஸா இருக்க போகுது. ஆனா மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்துல மட்டுமே இந்த அதிவேக ரயில்கள் இயக்கப்படும் தெரியுது. இந்திய ரயில்களை பொறுத்த வரைக்கும் இதுவே அதிக வேகமா இருக்க போகுது. இதன் மூலமா மும்பையிலிருந்து அகமதாபாத்தை வெறும் 2 மணி நேரம் 50 நிமிஷங்கள்ல இந்த அதிவேக ரயில் சென்றடைஞ்சிடும். இந்த அதிவேக ரயிலில் மொத்தமா 8 கோச்சஸ் இருக்க போகுது. இதுல 7 கோச்சஸ்ல 3+2 அப்படின்ற வகையிலையும் எஞ்சிய ஒரு கோச்சில் 2+2 அப்படின்ற வகையில் சீட்டிங் அமைக்கப்பட்டிருக்கும். தேவைப்பட்டா இந்த ட்ரெயின்ஸில் இன்னமும் அதிகப்படியான கோச்சஸை இணைச்சிக்க முடியும். ஆரம்பத்தில் 8 கோச்சஸ் அப்படின்ற அளவில் மட்டுமே இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் 16 கோச்சஸ் வரைக்கும் இணைக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. BEML நிறுவனம் உற்பத்தி செய்ய போற இந்த 2 அதிவேக ட்ரெயின்ஸில் முதல் ட்ரெயினுடைய உற்பத்தி பணிகள் வர 2026 வருஷம் டிசம்பர் மாதம் நிறைவு செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதிக செலவு செஞ்சு ஜப்பான் கிட்ட இருந்து அதிவேக ரயிலை வாங்காம குறைவான செலவில் இந்தியாவிலே உற்பத்தி செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். எதிர்காலத்தில் இந்த ரயில்களை இந்தியா இங்கே உற்பத்தி செஞ்சு வெளிநாடுகளுக்கு கூட விற்பனை செய்யலாம். இந்தியாவுடைய தயாரிப்புகள் விலை குறைவானதாக இருக்கும். அதனால உலக நாடுகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கு. ஸோ இந்த BEML தயாரிக்க போகிற ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயின் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.